எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பாப் ஆர்ட் பார்க்க போகிறோம். பாப் ஆர்ட் இன் ஸ்கொயர் ஆன் த ஸ்கொயர் ஸ்பியரில் பண்ண போகிறோம். ஸ்பியர்னால் இந்த பால் வருது இல்லையா, அந்த மாதிரி அதில் நம்ம வந்து ஆர்ட் பண்ணி அது ஒரு பால் மாதிரி பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 7 சென்டிமீட்டரில் ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன். அதை 4 டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துலேருந்து எவ்வளோ வருதோ இது நான் இப்போ பெனில் பண்ணி காட்டுறேன். முதல்ல பென்சிலில் பண்ணிக்கணும். நீங்கள் பென்சிலில் பண்ணுங்கள். இப்போ வந்து இதுக்கு எவ்வளோ இருக்குதோ அந்த இதில் வந்து நம்ம கோடு போடுறோம். இப்போ இது வந்து இதை 2 டிவைட் பண்ணுறோம், இதை 2 டிவைட் பண்ணுறோம். ஸோ எல்லா இடத்துலையும் கோடு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பென்சிலில் போட்டுருங்க. அப்புறம் இந்த கோடுங்கள்லாம் வந்து நம்ம இதில் இந்த ஸ்கொயரை விட்டுட்டு இந்த கோடுங்கள்லாம் நம்ம பெனில் போட்டுக்கலாம். பிளாக் பென் மண்டலாக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது. லாங் ஸ்கேல் இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம். நான் இதில் இருக்கிறதுனால இப்படி போட்டுறேன். இது எப்படி நம்ம 3Dயில் எப்படி எஃபெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். மெஷர்மெண்ட்டு 7 சென்டிமீட்டர்லேருந்து நம்ம அதுலேருந்து நம்ம அதை டிவைட் பண்ணிக்கலாம். எவ்வளோ இருக்கோ அதை 2ஆகவும் 4. இப்போ இப்படி வரைஞ்சிட்டு இப்போ வந்து இதை ஜாயின் பண்ணுறோம். இதை விட்டுட்டு இப்போ இது பென்சிலில் வந்து போட்டுட்டு நம்ம இது பண்ணோம். இப்போ வந்து இதை அப்படியே இந்த சர்க்கிள்லேயே எடுத்துன்னு வந்து இப்படி வரும். ஆனால் இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், அதனால் இங்கேருந்து வர்றது இதுவும் வந்து இங்கே கொஞ்சம் இந்த சர்க்கிளுக்கு வெளியே எடுத்து வந்து அப்படியே ஜாயின் பண்ணுறோம். பென்சிலில் போட்டு உங்களுக்கு அப்புறம் இதில் காட்டுறேன் பெனில். இது கொஞ்சம் கீழே பண்ணிக்கணும். இது வந்து இந்த உள்ளவே வரும்.
இப்படி வரும். பெண்ணில் போடும்போது உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இப்போ இதுக்கு பால் மாதிரி ஸ்பியர் மாதிரி வரதுக்கு. அப்புறம் அதே மாதிரி டவுனில் இருக்குங்களா, இது அப்படியே வந்துட்டால் அது ஸ்கொயர் ஆகிடும். ஸோ இதில் இப்போ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நான் பிளாக்கில் பண்ணிவிட்டு காட்டுறேன் இங்கில். அதுக்கப்புறம் நம்ம கலர் பண்ணலாம். இப்போ பிளாக்கில் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு கலர் பண்ணலாம். ஷேடு பண்ணால் தான் அந்த ஸ்பியர் விசிபிள். இதுக்கு நம்ம 330 எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த பிஆர் ப்ரஷ் பிளாக் அதை எடுத்தோம்னா கலர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வேணுன்னா பென்சிலில் ஒரு பார்ட்டுக்கு போட்டுக்கலாம். இந்த ஸ்கொயர்னால இது முதல் இது 1 பண்ணுறோம். அப்புறம் இதுக்கு ஆப்போசிட்டில் 1 போட்டோம்னா பிளாக். அப்படியே கீழே போகும். எப்பவுமே பார்டர் போட்டு பண்ணோம்னா உள்ளே நமக்கு ஈஸி. ஸோ இப்போ இந்த 1 சொன்னாங்க. இந்த இடத்துல இந்த சர்க்கிள் இருக்குல்ல, இதை விட்டுடலாம். இதை விட்டுட்டு இதுக்கு 1, அதுக்கப்புறம் இதுக்கு இது நம்ம மெஷர்மெண்ட்டில் ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடம் ஒயிட்டு, அப்புறம் இதுக்கு ஆப்போசிட்டு பிளாக்கு 1 போடுறேன். ஸோ இங்கே பிளாக்குன்னா எதுக்கு நம்மளுக்கு இதுக்கு வரும்னா இது ஒயிட் வந்துடும். இந்த இடம் பிளாக் வரும் 1. அதே மாதிரி இங்கே மேலே 1 பிளாக், இதுக்கு ஆப்போசிட் ஒயிட் போயிடும். இங்கே இதுக்கு ஒயிட் வந்துடும், இதுக்கு பிளாக். அதே மாதிரி இங்கே பிளாக் வரும், இங்கே பிளாக் வரும். இப்போ இந்த இடத்துல பிளாக் வரும், இதுக்கு 1. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இது ஒயிட்டு, இந்த பக்கம் ஒயிட்னா இது பிளாக் வரும். ஸோ இது பிளாக் வரும், இது பிளாக் வரும். ஸோ இப்படியே மாற்றி இப்போ இங்கே இருக்குன்னா இது ஒயிட்டு, இது பிளாக்கு, திருப்பி இது ஒயிட்டு, இது பிளாக். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இதுக்கு நடுவில் இது வந்துருக்கனால இது பிளாக் வரும். திருப்பி இது பிளாக்கு, இது ஒயிட். இப்படி ஸ்பியரில் இப்படி போகும். இதுக்கு பிளாக் வந்தால் இது ஒயிட் வரும். ஸோ இதில்னா இதுக்கு பிளாக் வரும். ஸோ இந்த இடத்துல ஒயிட் வரும். ஸோ நான் அந்த பென்சிலில் மார்க் பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே போகும். பண்ண புரியும். முதல்ல பிளாக் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சோன்னா இப்படி பண்ணோம்னா இந்த பிளாக் வரும்,
இங்கே வந்துன்னா இதுக்கு பிளாக் வரும். இந்த இடத்துல வந்து பார்த்து பண்ணணும். இது பிளாக்னா இது ஒயிட், இது பிளாக், இங்கே பிளாக், இது பிளாக், இங்கே பிளாக். இப்போ எல்லாமே நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒயிட் வரும். இது பெண்ட் ஆகிறதுனால, இந்த பெண்ட் ஆகிறதுனால 4. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பிளாக்கு, இங்கே வந்து பிளாக்கு, இதுக்கு பிளாக்கு. அவ்வளோதான். இப்போ இதை நான் எல்லாமே உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த வரைகிறது தான் இதனோட இது. கரெக்டாக வரைஞ்சிட்டோம்னா ஸ்பியர் பண்ணுறது கரெக்டாக. ப்ரஷில் பண்ணுங்க. இதுவே நீங்கள் எம்ஆர்எஃப் போர்டு இல்லை கேன்வாஸ் போர்டில் பண்ணால் பெயிண்டில் பண்ணலாம். பிளாக் பெயிண்ட் ஒயிட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரைஞ்சிட்டு பிளாக்கில் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம அது ஷேடு கொடுக்கறதுல தான் அதே எம்போஸ் ஆகும். இந்த கார்னர் ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த இடத்துல கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த. ஸோ எல்லா இடத்துலையும் இந்த பிளாக்கில் ஸ்கொயர் போட்டிங்கனாலே இந்த மாதிரி கார்னராக போட்டோம்னா கார்னராக போட்டால் கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம மெஷர்மெண்ட் பார்த்து நிறுத்திக்கலாம். நான் மார்க் பண்ணலையே, அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நான் எல்லாம் உங்களுக்கு பண்ணிவிட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம எப்படி எஃபெக்ட் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். எல்லாம் ஷேடு பண்ணியாச்சு, பிளாக் அண்ட் ஒயிட்டு. அந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து 3D எஃபெக்ட்டுக்கு ஷேடு கொடுக்குறோம். இதுக்கு வந்து இந்த எட்ஜ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த எட்ஜ் இதில் எட்ஜ் இதில் இப்போ இப்படி வச்சுட்டு
இங்கே இருக்குல்ல, இங்கேருந்து இப்படி 6 or 8 பியில் ஹெச்பியில் பென்சில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஷேட் வரும். எனக்கு இப்படி இந்த ஷேடு வந்து இப்படி வருது. மேலேருந்தும் போடலாம். உங்களுக்கு தெரியறதுக்காக இந்த மாதிரி டார்க்காக கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம டிஷ்யூ எடுத்துக்கலாம். இல்லைன்னா வச்சு கொஞ்சம் அப்படி தேய்க்கும் போது, இல்லை துணியில் வச்சு தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஷேடு வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் ஆகும். இங்கே கொஞ்சம் அந்த ஷைன் வரத்துக்கு ஒயிட் பென்சிலில் இந்த மாதிரி போட்டு பல்ஜு தெரியுது, கொஞ்சம் பல்ஜு தெரியுதுக்கு. இதையும் நம்ம வேறு ஸ்கிப் பண்ணுறேன். இன்னும்னா இப்போ நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். இப்போ இந்த பல்ஜு தெரியுதுங்களா உங்களுக்கு, பால் மாதிரி. இது நம்ம தமிழில் கோலம்னு சொல்லுவோம். கோலம், அதாவது ஸ்பியர். இப்போ இப்படி போட்டிங்கன்னா பென்சில் பாருங்கள் போகுது. இங்கே நம்ம சைன் பண்ணிக்கலாம். சைன் பண்ணிக்கலாம். டேட்டு இன்னைக்கு டேட் போட்டுக்கலாம். தெரியுதுங்களா? ஸ்கொயர் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யார் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.